அதாவது பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து ஸ்டார்ட் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, கரேஜ் அப்டின்னாப்புல. கரேஜ்னா என்ன? தைரியம். தைரியத்த பத்தி விஜய் பேசியிருந்தாருன்னா நல்லா இருந்துச்சு. ஆனா, அது யார் பேசணும் அப்டின்றதுல தான் விஜய் அவர்கள் தப்பு பண்ணிட்டாப்ல. விஜய் அவர்கள் வந்து ஐயா மு.க. ஸ்டாலின விமர்சிக்கிறாரு. அவரோட அப்பாக்கு சிலை வைக்கணும்னு சொல்லி பேசியிருந்தவரு விஜய் அவர்கள். அம்மா ஜெயலலிதா அம்மா கால்ல போய் விழுந்தவரு விஜய் அவர்கள். தைரிய மனிதர். பின் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் கால்லயும் போய் விழுந்தவரு. அது போம்போது அப்பாவையும் கூட்டு போனவரு. தைரியமான மனிதர். இத விட இறங்கி கடம்பூர் ராஜேந்திரன்ட்ட போனாரு பாருங்க. அவர்கிட்டயும் போய் கால்ல விழுறாரு விஜய் அவர்கள். அதுல விஜய் அவர்கள் வந்து குறிப்பா சொன்னது, இந்த போட்டோ வெளிய விடாதீங்க, போட்டோ எடுக்காதீங்கன்னாருங்க. ஆனா யாரோ ஒரு ஆள் தெரியாம எடுத்து அத வந்து வெளிய இட்டாங்க. இது மாரி விஜய் அவர்கள் தன்னோட படத்துக்காக, தன்னுடைய சுய லாபத்துக்காக எத்தனை அமைச்சர்கள், எத்தனை எம்எல்ஏக்கள எத்தனை பேர போய் பார்த்திருக்காரு. அவரோட படத்துக்காக. இது வந்து ஒரு 4 ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சமூகத்துல எல்லாத்துலயும் இருக்கும். நான் இத அட்டாச் பண்றேன் பாருங்க. கடம்பூர் ராஜு அவர்கிட்டயும் போனது இருக்கு. அதையும் நான் அட்டாச் பண்றேன். இது மட்டும் இல்லாம நெறையாவோட மினிஸ்டர்ட்ட போயிருக்காரு. ஆனா அங்கலாம் புகைப்படம் எடுக்கல. இது வந்து புகைப்படம் எடுத்த புகைப்படம் வந்திருக்கு. இந்த மாரி வந்து தைரியத்த பத்தி பேசுற எங்க தளபதி அண்ணன வந்து நான் என்னைக்குமே வந்து பாராட்டுவேன். ஏன்னா இவ்வளோ பெரிய தைரியம் வந்து எங்க அண்ணன் தளபதிக்கு தான் இருக்கு. தளபதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, காவல்துறை வந்து விமர்சிச்சிருந்தாங்க. காவல்துறை பர்மிஷனே குடுக்கலன்னு. எந்த காவல்துறை பர்மிஷன் குடுக்கலன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல. அதாவது காவல்துறை வந்து பர்மிஷன் குடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க வந்து சில சில ப்ரொசீஜர் இருப்பாங்க, ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான். இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு இடத்துக்காரன் குடுத்தோம்னா, அந்த இடத்துக்காரன் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வாடகை குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்காரன் இடத்த குடுப்பான். நம்ம போய் அந்த இடத்துல கூட்டம் போடலாம். அதுக்குரிய என்னென்ன ப்ராசஸோ அது இப்போ காவல்துறைட்ட ஒரு கலந்துரையாடிட்டு போடுறது தான். காவல்துறை பர்மிஷன் குடுக்கலன்ட்டு காவல்துறை எந்த விஷயத்துல உங்களுக்கு பர்மிஷன் குடுக்காம இருந்தாங்க தலைவரே? திருச்சியில யாருக்குமே ரோட்ல வந்து அவ்வளோ ஒரு அலோட் பண்ண மாட்டாங்க. அவங்க ரோட்ல அலோட் பண்ணாங்க. அனுமதி குடுத்தே தடுக்க போன காவல்துறை நில்லுங்க அப்படிங்காப்புல. நின்னுன்னு சொன்னதுக்கு ஒருத்தன் நறுக்குன்னு அப்படி கடிக்கிறான். யப்பா சாமி! நல்லா வளர்த்துருக்கீங்க. அதுக்கு தான் கூட்டம் போடும்போது ஸ்நாக்ஸ் ஏதாவது குடுக்குன்றது. அவன் பசியில இருந்தா பாவங்க எஸ்ஐ கை போச்சு. அவர் ஆஸ்பத்திரிக்கு போனாப்லயே ஊசிலாம் அதுக்கு போட முடியாது அப்படின்ட்டாங்களாம். ஏங்க நாய் கடிச்சதாங்கன்னு கேட்டதுக்கு, நாய் இல்லைங்க மனுஷன். என்னங்க நாயை விட கேவலமா கடிச்சிருக்கான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனா தன்னோட உயிரை கூட ஒரு பெருசா நினைக்காம அந்த கடிச்சவன்ட்ட அடிக்க கூட இல்லை அவரு. போடான்னு சொல்லி தள்ளி தான் விட்டாப்புல. இப்படிப்பட்ட காவல்துறை வந்து உங்கள வந்து எதுவுமே நடத்த விடலையா? ஒண்ணு தெரியுமா? நீங்க உங்களுக்கு இன்னொரு விஷயத்துல நெறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க உங்க கூட்டத்த பார்த்து. கூட்டம் சேருதுன்னு இல்ல, கொன்னு ஓடுவீங்கன்னு. நேற்றைய கூட்டம் பார்த்திருப்பீங்க. 5000 பேருக்கு தான் பர்மிஷன். ஆனா 7000 வந்தாங்க. 7000 பேர் இத்தனைக்கும் எல்லா மாவட்டத்திலயும் கூட்டு போயிருக்காங்க. அது 7000 பேரையும். ஏன் விஜய் அவர்களுக்கு 7000 பேர் தான் இருக்கா என்ன? கூட்டம் தான் லட்சக்கணக்கான இருக்கா? ஏன்னா விஜய் அவர்கள் ரசிகர்களே சொல்றாங்க, வேண்டாங்க போனா கொன்னு விடுவாங்க, கீழ போட்டு மிதிச்சுறாங்க நறுக்கு நறுக்குன்னு. ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்றாங்க. அந்த அளவு ஒரு பயத்த கொண்டு வந்துட்டாரு விஜய் அவர்கள்.